Hey, hello everyone, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டியோட இன்டர்னல் ஃப்ளோ எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான். லாஸ்ட் வீடியோவில் ஜஸ்ட் நம்ம ஸ்ப்ரிங் செக்யூரிட்டின்ற ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணோன்னா எப்படி அது பிஹேவ் ஆகுதுன்ற மாதிரி எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரிங் செக்யூரிட்டியோட இன்டர்னல் ஃப்ளோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூசர் க்ரெடென்ஷியலை என்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. யூசர் க்ரெடென்ஷியல்ஸை என்டர் பண்ணது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஃபில்டர்ஸ்க்கு போகும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஃபில்டர்ஸ்க்கு போகும்போது நம்ம ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி டிபெண்டன்சி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணதையும் இப்போ நீங்கள் ஒரு செக்யூரிட்டி ஃபில்டரை ஆட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஏபிஐ ஹிட் பண்ணும்போது என்னால் செக்யூர்ட் ஏபிஐயை சிம்பிளி வித் தட் பார்க்க முடியாது. ஸோ என்ன பண்ணும், என்னோட கால் அந்த ஏபிஐ கால்லேருந்து விச் இஸ் ரவுட்டட் பேக் டு லாகின் பேஜ்ன்ற ஒரு காலுக்கு போகும். அந்த லாகின் பேஜில் நான் கண்டிப்பாக என்ன கொடுப்பேன், யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுப்பேன். கரெக்டாக அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இப்போ எப்படி இருக்கும்னா ஹெச்டிடிபி சர்வ்லெட் ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். கரெக்டாக இப்போ இந்த சர்வ்லெட் ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டில் எனக்கு அந்த ஆத்தென்டிகேஷனுக்கு சென்ட் பண்ண யூசர் நேமும் பாஸ்வேர்டு வேணும். ஸோ ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஃபில்டர் என்ன பண்ணும், இஃப் இட் இஸ் அ செக்யூர்ட் ஏபிஐ என்னோட பேஜை விச் ரவுட்ஸ் பேக் டு லாகின், ஆஃப்டர் தட் ஆத்தென்டிகேஷன்னு ஒரு ஃபில்டர் ஒரு ஏரியா இருக்கா அங்கே கொடுத்து நம்மளோட ஆத்தென்டிகேஷன் நம்மளோட ஹெச்டிடிபி சர்வ்லெட் ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டை இப்போ என்ன பண்ணுன்னா ஆத்தென்டிகேஷன் ஆப்ஜெக்டாக சென்ட் பண்ணும். ஆத்தென்டிகேஷன் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணும். இப்போ இந்த ஆத்தென்டிகேஷன் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர் நேமு, ஆஃப்டர் தட் பாஸ்வேர்ட், அண்ட் தென் ஈஸ் ஆத்தென்டிகேட்டடுன்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். இனிஷியலி நம்ம க்ரியேட் பண்ணும்போது விச் இஸ் ஆஃப் பூலியன் வேல்யூ அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸு. இப்போ ஃபார் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அட்மின்னு அண்ட் பாஸ்வேர்டும் அட்மின்னு, ஆத்தென்டிகேட்டடான்னு கேட்டால் இன்னும் இல்லை. ஏன்னா நான் இப்போ தான் ஆத்தென்டிகேஷன் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒன்ஸ் ஆத்தென்டிகேஷன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதையும் நம்ம கால் யாருக்கு போகும்னா ஆத்தென்டிகேஷன் மேனேஜர். இந்த ஆத்தென்டிகேஷன் மேனேஜர் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நம்மளோட ஆத்தென்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி ரெஸ்பான்ஸை வாங்கி ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஃபில்டர்ஸ்க்கு சென்ட் பண்ணுறது தான் இந்த ஆத்தென்டிகேஷன் மேனேஜரோட வேலை. இவர் என்ன பண்ணுவார், சிம்பிளி என்னோட ஆத்தென்டிகேஷன் ஆப்ஜெக்டை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஆத்தென்டிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸு ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஃபில்டர்ஸ்க்கு சென்ட் பண்ணுறது தான் இந்த ஆத்தென்டிகேஷன் மேனேஜரோட வேலை. இப்போ இவர் இந்த ஆத்தென்டிகேஷன் ஆப்ஜெக்டை வாங்கி அப்போ யாருக்கு கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைடர்ஸ். இந்த ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைடர்ஸ் தான் நம்மளோட யூசர் நேமு பாஸ்வேர்டு எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. இவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. யார்கிட்ட பேசுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் யூசர் டீட்டெயில்ஸ் மேனேஜர் ஆர் சர்வர்ஸ், யூசர் டீட்டெயில்ஸ் மேனேஜர் ஆர் சர்வீஸ் இந்த காம்பனண்ட் கிட்ட பேசுவாங்க. இந்த காம்பனண்ட் என்ன பண்ணுன்னா நம்மளோட யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாம் லோட் பண்ணி வச்சுக்கும். ஓகே, லோட் பண்ணதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்கோடர்னு இன்னொரு காம்பனண்ட் இருக்குது. அந்த பாஸ்வேர்டு என்கோடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க தான் நான் கொடுத்துருக்க பாஸ்வேர்டு கரெக்டாக, யூசர் ப்ரொவைட் பண்ணியிருக்க பாஸ்வேர்டு கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இது கரெக்ட் அப்படின்னா என்ன ஆகும்னா விச் வில் கிவ் அஸ் த ரெஸ்பான்ஸ், நம்ம கேட்ட ஏபிஐயை நமக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இல்லை, தென் என்ன பண்ணுவாங்க, நமக்கு எரர் த்ரோ பண்ணுவாங்க. கரெக்டாக இந்த மாதிரியான வேலையெல்லாம் யார் பார்க்க போகிறா, இந்த ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைடர் தான் நம்மளோட ரெக்வெஸ்ட்டை கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நமக்கு கொடுப்பாங்க. ஆஃப்டர் திஸ் நம்ம ஆத்தென்டிகேஷன் மேனேஜர் கிட்ட ப்ரொவைட் பண்ணதையும் ஆத்தென்டிகேஷன் மேனேஜரோட வேலை என்ன, டு சென்ட் த ரெக்வெஸ்ட் டு செக்யூரிட்டி ஃபில்டர். அந்த செக்யூரிட்டி ஃபில்டருக்கு ஆத்தென்டிகேஷன் நம்மளோட ரெக்வெஸ்ட்டை வாங்கி இஃப் இட் இஸ் டன், இவங்க லாகின் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஏபிஐ எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா 401 அன்ஆத்தரைஸ்ட் எரரு இந்த மாதிரி எரர் த்ரோ பண்ணுவாங்க.
ஸோ அத்தன்டிகேஷன் மேனேஜர் கிட்ட இருந்து யார் கிட்ட போவாங்க, அத்தன்டிகேஷன் ப்ரொவைடர்ஸ் கிட்ட போவாங்க. இந்த ப்ரொவைடர்ஸில் 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று வந்து யூசர் டீட்டெயில் மேனேஜர் அண்ட் பாஸ்வேர்ட் என்கோடர். யூசர் டீட்டெயில் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, ஹூ லோட்ஸ் த யூசர் டீட்டெயில்ஸ், அண்ட் பாஸ்வேர்ட் என்கோடர் என்ன பண்ணுவாங்க, ஹியர் வி கம்பேர் வெதர் த பாஸ்வேர்ட் ப்ரொவைடட் பை த யூசர் இஸ் கரெக்ட் ஆர் நாட். ஆஃப்டர் திஸ் அத்தன்டிகேஷன் ப்ரொவைடர் வந்து எனக்கு ஆன்சர் சென்ட் பண்ணிட்டாங்க ரெஸ்பான்ஸாக அப்படின்னா, இந்த ரெஸ்பான்ஸை வாங்கி இந்த அத்தன்டிகேஷன் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஃபில்டருக்கு ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் அத்தன்டிகேட்டட் இட் வில் சென்ட் இஸ் அத்தன்டிகேட்டட் as ட்ரூ. ஏன்னா இந்த அத்தன்டிகேஷன் இந்த ஃபேஸ் வரைக்கும் நமக்கு அத்தன்டிகேஷன் இஸ் அத்தன்டிகேட்டட் ஃபால்ஸாக தான் இருக்கும். ஒன்ஸ் இவங்க ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணதையும் இஸ் அத்தன்டிகேட்டட் வந்து கன்வெர்டட் ஃப்ரம் ஃபால்ஸ் டு ட்ரூவாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஒன்ஸ் ட்ரூவாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி ஃபில்டர்ஸ்க்கு நம்ம வந்து ட்ரூவோ ஃபால்ஸோ அந்த டேட்டாவை அப்படியே சென்ட் பண்ணுவோம். இப்போ ஒன்ஸ் தே ஹாவ் டன் தேயர் ஒர்க், நம்மளுக்கு வந்து ஓகே லாகின் பண்ணிட்டோம், அட்மின்ன்றது கரெக்ட் பாஸ்வேர்டு தான் அப்படின்னா இங்கே செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா நம்மளோட அத்தன்டிகேஷன் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த அத்தன்டிகேஷன் ஆப்ஜெக்டை பேஸ்ட் ஆன் அவர் செஷன் ஐடி ஸ்டோர் பண்ணிக்கும். அதனால தான் நம்ம மோர் தேன் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதே வெப்பேஜில் நம்ம ரெஃப்ரெஷ் கொடுத்தாலும் எகைன் அண்ட் எகைன் எனக்கு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு யூசர் நேமு என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்கிறது கிடையாது. ஒன்ஸ் இட்ஸ் டன் இது ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்மளோட ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணும். இஃப் இட் இஸ் ஃபால்ஸ்னா இட் வில் ஷோ 401 unauthorized error. இஃப் இட் இஸ் ஓகே அப்படின்னா நான் கேட்ட ஏபிஐயை எனக்கு காமிக்கும். இப்போ எகெயின் ஒரு ப்ரீஃப் ஃப்ளோ சொல்கிறேன். யூசர் வந்து எனக்கு இப்போ ஏபிஐ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தன்டிகேட்டடான ஏபிஐ சென்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஃபில்டர் என்ன பண்ணோம், அந்த ஏபிஐ கால்லேருந்து ரீடைரக்ட் டு லாகின். ஏன்னா நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கலனா விச் இஸ் ரீடைரக்டிங் மீ டு த லாகின் பேஜ். அந்த லாகின் பேஜில் நான் கொடுக்குற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஆஃப் அ ஹெச்டிடிபி சர்வ்லெட் ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். அதிலிருந்து நான் ஆத்தன்டிகேஷன்ன்ற ஒரு காம்பனண்ட்டில் ஆத்தன்டிகேஷன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவேன். இந்த ஆத்தன்டிகேஷன் ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஃபார் நவ் நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன், யூசர் நேம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருக்கேன். அப்போ யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் எடுத்துக்கும். அண்ட் தென் இஸ் அத்தன்டிகேட்டடுங்கிறது பை டிஃபால்ட் ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் வந்து அத்தன்டிகேட் ஆயிட்டனா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா, அதனால இட் இஸ் ஆஃப் ஃபால்ஸா. தென் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஃபில்டர்ஸ் யாருக்கு நம்மளோட அத்தன்டிகேஷன் ஆப்ஜெக்டை சென்ட் பண்ணுன்னா அத்தன்டிகேஷன் மேனேஜர்ன்றவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த அத்தன்டிகேஷன் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கெட்டிங் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த அத்தன்டிகேஷன் ப்ரொவைடர் அண்ட் சென்ட் பேக் டு த ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஃபில்டர்ஸ். இவங்க வந்து ஒரு இன்டர்மீடியட் மாதிரி. இப்போது மெயின் ரோல் யார் பே பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அத்தன்டிகேஷன் ப்ரொவைடர்ஸ் தான். இந்த அத்தன்டிகேஷன் ப்ரொவைடர்ஸில் 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று யூசர் டீட்டெயில்ஸ் மேனேஜர் ஆர் சர்வீஸ், அப்படி இல்லைனா பாஸ்வேர்ட் என்கோடர். இந்த 2 காம்பனண்ட் இருக்குது. இந்த யூசர் டீட்டெயில்ஸ் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட யூசர் டீட்டெயில்ஸை லோட் பண்ணிப்பாங்க. தென் பாஸ்வேர்ட் என்கோடர்ன்ற காம்பனண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யூசர் ப்ரொவைட் பண்ண பாஸ்வேர்ட் இஸ் கரெக்ட் ஆர் நாட்னு சொல்லுவாங்க. இப்போ இஃப் இட் இஸ் கரெக்ட் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸோ வாட் எவர் இட் இஸ், இங்கே இந்த ரெஸ்பான்ஸ் வந்து அத்தன்டிகேஷன் மேனேஜருக்கு வரும்போது இந்த இஸ் அத்தன்டிகேட்டட் இஃப் they have authenticated user அது வந்து ட்ரூவாக கன்வெர்ட் ஆகும். அப்படி இல்லைனா இஸ் அத்தன்டிகேட்டட் ஃபால்ஸாகவே இருக்கும். தென் இந்த அத்தன்டிகேஷன் மேனேஜர் த சேம் ரெஸ்பான்ஸை ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஃபில்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஃபில்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணதையும் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஃபில்டர்ஸ் யார் கூட பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட அத்தன்டிகேஷன் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து பேஸ்ட் ஆன் த செஷன் ஐடி. இப்போ நான் இந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன்னா இந்த ப்ரௌசரோட செஷன் ஐடிக்கு இந்த அத்தன்டிகேஷன் ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இப்போ நான் சேம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். இஃப் இட் இஸ் ராங்காக இருந்துச்சுன்னா எகெயின் அண்ட் எகெயின் நான் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் இட் இஸ் 401 unauthorized. இஃப் இட் இஸ் கரெக்ட்னா ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஏபிஐயோட ரெஸ்பான்ஸ் என்ன வந்திருக்கோ அது மட்டும்தான் வரும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் என்கிட்ட என்ன கேட்காது, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்காது. தட் இஸ் வாட் செக்யூரிட்டி கான்டெக்ஸ்டில் சேவ் பண்ணதையும் நம்மளோட யூசருக்கு ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணிடுறாங்க. திஸ் இஸ் வாட் இன்டர்னலி ஹவு த ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஒர்க்ஸ். இதை வந்து இன்னுமே ஈஸியாக வந்து நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா
இப்போது 1 செகண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட கிளைண்ட் வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை தராங்கன்னு வச்சுக்கோங்க. கிளைண்ட்டு நமக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை தராங்க. இப்போ இந்த ரெக்குவயர்மெண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே எனக்கு வருமா? கண்டிப்பாக ஆஸ் எ டெவலப்பர் நமக்கு வராது. நடுவில் யார் இருப்பா? பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் ஓனர்ஸ் இருப்பாங்க. கரெக்டாக? இந்த ப்ராடக்ட் ஓனர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ப்ளே அ ரோல் ஆஃப் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஃபில்டர்ஸ். இவங்களை தாண்டி தான் நம்மக்கிட்ட வரணும். கரெக்டாக? இப்போது இவங்க வந்து இப்போ இந்த நீங்கள் கொடுக்குற ரெக்குவயர்மெண்ட் இஸ் வேலிட் அப்படின்னா இது எனக்கு உள்ளே வரும். அப்படி இல்லை அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் பேக் டு த கிளைண்ட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஃபில்டர் அப்படின்னு நீங்கள் ஏன் சொல்கிறேன்னா, நான் இப்போ செக்யூரிட்டி ஃபில்டர் ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது உள்ளே ப்ராசஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே எனக்கு ரெஸ்பான்ஸை வாங்கி கொடுத்துரும். கரெக்டாக? ஓகே, ஃபைன். இப்போ ஒன்ஸ் கிளைண்ட் கிட்டேருந்து வந்ததையும் பிஏ கிட்ட போகுது. இஃப் இட் இஸ் அ வேலிட் ஒன், நான் என்ன பண்ணுவேன், யூசர் ஸ்டோரிஸ் க்ரியேட் பண்ணுவேன். யூசர் ஸ்டோரி க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நான் யார்கிட்ட போவேன், நம்மளோட ஸ்க்ரம் மாஸ்டர் கிட்ட அந்த ஸ்டோரிஸை ப்ரொவைட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸ்க்ரம் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரம் மாஸ்டர் ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஸ்டோரியோட அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கரெக்டாக? ஃபர்ஸ்ட் வந்து யூசர் ஸ்டோரி க்ரியேட் பண்ணதையும் நம்மளோட யூசர் ஸ்டோரியோட ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கும், நியூவாக இருக்கும். கரெக்டாக? ஓகே. இப்போ ஸ்க்ரம் மாஸ்டர் இந்த டிக்கெட் எல்லாம் யாருக்கு அசைன் பண்ணுவாங்க, நம்மளோட டீம் லீட்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸ்க்ரம் மாஸ்டர் இஸ் அ அத்தன்டிகேஷன் மேனேஜர்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல authentication manager who is responsible for getting the response from the team lead. அதை வந்து நம்ம பிஸ்னஸ் பிஏக்கோ இல்லை ப்ராடக்ட் ஓனர்ஸ்க்கோ சென்ட் பண்ணுவாங்க. நம்ம டீம் லீட்ஸ் கிட்ட ப்ராசஸ் இப்போ வந்து பிஏ கிட்டேருந்து யூசர் ஸ்டோரியெல்லாம் க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்க்ரம் மாஸ்டர்கிட்ட கொடுத்துருவோம். ஸ்க்ரம் மாஸ்டர் நம்மளோட டிஎல் கிட்டே கொடுத்துட்டாங்க. டிஎல் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இதை ப்ராசஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. he will assign it to the developers. ஒன்ஸ் டெவலப்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா QA டீம் வந்து டெஸ்ட் பண்ணும். இஃப் இட் இஸ் அ நியூலி க்ரியேட்டட், அப்போ லாகின் பேஜாக அது இதுன்னு எல்லாமே செக் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி கைஸ்க்கும் நம்ம போவோம். ஒன்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா இட்ஸ் டன்னா எகெயின் வந்து நம்ம ஸ்க்ரம் மாஸ்டர் கிட்ட இட் இஸ் டன்னு சொல்லுவோம். ஸ்க்ரம் மாஸ்டர் நம்மளோட டேட்டாவை வாங்கி யார்கிட்ட கொடுப்பாங்க, பிஏ கிட்டையும் ப்ராடக்ட் ஓனர்ட்டையும் நீங்கள் கொடுத்த யூசர் ஸ்டோரியெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யூசர் ஸ்டோரியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜைரான்ற அப்ளிகேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், யூசர் ஸ்டோரியோட ஸ்டேட்டஸாக க்ளோஸ்டுன்னு ப்ரொவைட் பண்ணி நம்ம கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணி கிளைண்ட்கிட்ட கடைசியாக ப்ராடக்டை ப்ரொவைட் பண்ணிடுவோம். கரெக்டாக? இந்த மாதிரி தான் நம்மளோட செக்யூரிட்டியும் ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் யூசர்கிட்டேருந்து க்ரெடென்ஷியல் வாங்கி செக்யூரிட்டி ஃபில்டர்ஸ் வந்து செக் பண்ணுது வெதர் இட் இஸ் அ security one na இல்லையான்னு சொல்லிட்டு. if it is a security one, then it will convert the request http servlet request object into a authentication object. once authentication object create ஆனதையும் நம்ம authentication manager கிட்ட போவோம். authentication manager which is who is responsible for completing the authentication and conveying the response back to the security filter. இப்போ இங்கே வந்து அத்தன்டிகேஷன் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. இந்த ப்ரொவைடர்ஸில் 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து யூசர் டீட்டெயில் சர்வீஸ் ஒரு யூசர் டீட்டெயில்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பாஸ்வேர்ட் என்கோடர். யூசர் டீட்டெயில் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணும், மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, யூசர் டீட்டெயில்ஸை லோட் பண்ணுவாங்க. அவங்களோட பாஸ்வேர்டு தான் இதுவான்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு என்கோடர் செக் பண்ணும். இஃப் இட் இஸ் எஸ், தென் தே வில் ரிட்டர்ன் பேக். இங்கே வந்து செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட்னு ஒரு ஏரியா இருக்கும். தேர் அத்தன்டிகேஷன் ஆப்ஜெக்ட் இஸ் ஸ்டோர்டு இன் டு அ செஷன் ஐடி ஃபார் அ கிவன் ப்ரௌசர். ஆஃப்டர் தட் நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம். திஸ் இஸ் வாட் அ ரியல் டைம் அனாலஜி அண்ட் ஹவு ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஒர்க்ஸ் இன்டர்னல் ஃப்ளோ. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம ப்ராக்டிக்கலி நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆன் தி ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி இன்டர்னல் ஒர்க் ஃப்ளோ, ப்ளீஸ் டூ கமெண்ட். ஐ வில் ரிப்ளை டு ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட்ஸ்க்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. வில் see you in another video. Thank you. Bye bye.